டிசம்பர் 4 பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஸ்டேஷன் வாசல் இருந்துட்டு பாண்டியன் அவங்க பசங்க பழனி எல்லாரும் ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்காங்க, அப்படி பண்ணியிருக்கவே மாட்டா, தயவு செஞ்சு அது விட்டுருங்க அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவர் சொல்கிறார், இது பெரிய மேட்ரு, நீங்கள் வக்கீலோடு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லவும் என்ன செய்யும் தெரியாமல் பாண்டியன் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு அவங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க, அவங்கள சமாதானப்படுத்திட்டு வக்கீல் போய் பார்ப்போம் வாங்க அப்படின்னு பாண்டியன் வந்து செந்தில மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. பழனியும் சரவணனையும் ஸ்டேஷன் வாசல்லே அவனுக்கு காவலுக்கு வச்சுட்டு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா ஒரே கோமதி அழுதுகிட்டே இருக்காங்க பாம்போல, என்னால் தான் என் பையனுக்காகிட்டு என் பையன் எப்படி ஒரு நாளும் நிம்மதியே கிடையாதா அப்படின்னு மீனாவும் மயிலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பார்த்தா ராஜி தனியாக புலம்பிகிட்டே இருக்காங்க. அவனுக்கு ஒன்றாவது அவன் எப்படி வந்துருவான். மீனா பக்கத்தில் போய் என்ன ராஜி அப்படின்னு கேட்கவும் ராஜி அவன் சொல்கிறாங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் யாருக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான், அவன் ரொம்ப நல்லவன், அவனை தப்பு செய்யணும் அவனுக்கு நினைக்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லவும் மீனா எனக்காக சொல்கிறியா உண்மையாக சொல்கிறியா அப்படின்னு ராஜிட்ட கேட்காங்க. உடனே ராஜு நான் உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் தப்பு செஞ்சிருக்கவே மாட்டான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க ராஜி. அதுக்கப்புறம் ராஜியோட அம்மா வீட்டை கட்டுறாங்க. ராஜியோட அம்மா ஒரே அழுதுட்டு இருக்காங்க, சின்ன வயசுலேருந்து என் பிள்ளையை நாளையே விட்டதில்லை, ஆனால் இப்போ கொஞ்ச நாள் என் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் இருந்து அவங்க சித்தி அந்த பையன்லாம் ஒன்றும் தப்பு செஞ்சுருக்காங்க, என்ன நான் ஒன்றும் பெற்று வச்சுக்க பாருங்க, அதை சொல்லுங்கள், தப்பு செஞ்சுருப்பான்னு ஒத்துக்கிறேன், ஆனால் ராஜ்புருஷெல்லாம் அப்படி கிடையாது, கண்டிப்பாக வந்துடுவா, சீக்கிரம் பாண்டியனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டி சாமியை கும்பிட்டுட்டு அவங்க ராஜியோட அப்பாட்ட போய் ஐயா எப்படியாவது ராஜ்புருஷனை வெளியே எடுக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணி அப்படின்னு கேட்கவும் அதுக்கு அவங்க அப்பா ஏன் அந்த பொறுக்கிக்கு நானாக கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிரை காட்டுறாங்க, பாம்போல இருக்கு, 2 கையிலையும் கயிறு மாட்டி நிற்க விட்டுருக்காங்க. போலீஸ் அவனை விசாரிக்காங்க, அடிக்க போகிற மாதிரி நிற்காரு அவர், பயங்கரமாக இருக்குது. என்னடா அந்த பொண்ணங்கடா எங்கடா கடத்தி வச்சிருக்க அப்படின்னு கதிரை கேட்காங்க. உடனே கதிருனா அந்த பொண்ணை சேஃபாக அவங்க வீட்டு தெருமுனையிலே விட்டுட்டேன் சார், அந்த பொண்ணுக்கு என்னாச்சு காணுமா, அந்த பொண்ணை தேடுங்கன்னு போலீஸே சொல்கிறாங்க. அது 2 பையன் என் காரில் ஏறினா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் கதிரை நம்பவே மாட்டேங்காங்க, 3 பேர் சேர்ந்து கடத்திட்டீங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை சார் நான் தான் விட்டேன், தெருமுனையிலே விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் பத்திரமா அந்த பொண்ணை விட்டுட்டு தான் சார் போனேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் போலீஸ் கதிரை பார்த்து நீயே நடந்ததெல்லாம் சொல்லு பார்ப்போம் அப்படிங்காங்க. உடனே கதிர் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க, வீட்டு வாசலில் இறக்கி விட்டது வரைக்கும் சொல்லிட்டு நான் அந்த பொண்ணை காப்பாற்ற தான் செஞ்சேன், நீங்கள் தயவு செஞ்சு சீக்கிரமாக என்னையும் விசாரிக்கிறதுக்கு போல அந்த பையனை பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அந்த போலீஸ்காரு நீ எனக்கே சொல்கிறியா, இந்த மாதிரி நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்கேன், என்ன போய் ஏமாத்திரியா என்கிட்ட, என்னையும் நீ ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு நீ இப்படிலாம் பேசினா கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு கதிரை போட்டு ஒரே அடின்னு அடிக்காங்க. அழுவே வந்துடும் போல, பாம்போல இருக்குது. அதுக்கப்புறம் செந்தினும் பாண்டியனும் அவங்க வீட்டுக்கு வராங்க. ராஜியோட சித்தப்பாவும் அவங்க அண்ணனும் வாசலில் நின்றுட்டு வம்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அரிசியும் காக்கிலோ பருப்பு வித்து குடும்பம் நடத்த முடியலன்னு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவன் பையன் பொண்ணை கடத்திட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் கோவமாக பக்கத்தில் வந்து என்ன பேசுகிறேன், என் பையனை நான் ஒழுக்காக தான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ பதிலுக்கு கோவத்தில் நீ முதல்ல என் தங்கச்சி கடத்திட்டு போனேன், உன் பையன் திரும்பியா அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போனா, இப்போ என்ன புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, உன் பையன் ஏற்கனவே எங்கள் வீட்டு பிள்ளையை கடத்தி முதல்ல கல்யாணம் பண்ணிட்டான், அந்த பிள்ளையை என்ன 2ஆவதாக கல்யாணம் பண்ணுவானா அப்படின்னு கேட்க ரொம்ப கோவமாகி மாற்றி சட்டையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மாற்றி அடிச்சுக்கிறத பார்த்து வீட்டுக்குள்ளேருந்து ராஜியோட அப்பா ஆச்சு எல்லாரும் வெளியே வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டி நான் ஒன்றும் இல்லை உன் தொம்பி சும்மா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ராஜியோட அப்பா சொல்கிறாங்க முதல்ல உங்கள் வீட்டு பையனை ஒழுங்காக வளங்க, உன் பையன் எத்தனை பேர் இது வரைக்கும் கடத்திருக்கான் அப்படின்னு கேட்கவும் கோவமா என் பையெல்லாம் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு திரும்பியும் சட்டை பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கோவமாக அவங்க கிட்ட சவால் விடுறாங்க, என் பையன் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபித்து காட்டுவேன், வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு ராஜியோட அப்பா கிழிப்பேன், என் பொண்ணு கடத்தினவே தான் அந்த பையனையும் கடத்திருப்பேன், நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் பாண்டியன் கோவமா அங்கே பாரியா என் பையன் கண்டிப்பாக வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜி அவங்க அப்பாவை பற்றி கதிர் இந்த மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டான், அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவன் ஒன்று என்னை கடத்திட்டு போகல, அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் ஷாக்காகி பார்க்குறாங்க. அதோட முடியுது சீனு.